ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழில் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு. நம்ம லாஸ்ட் இயரில் 9 லெசன் பார்த்துருப்போம். இந்த இயரில் ஒன்லி 7 லெசன் தான். ஸோ உங்களுக்கு அந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். அதில் இருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, ஆனுவல் எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 2 மதிப்பெண் வினாக்கள். உங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின். வசன கவிதை குறிப்பு வரைக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. நெக்ஸ்ட் ஒன். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி படிங்க. நெக்ஸ்ட் ஒன். இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இதுவும் முக்கியமான கேள்விதான். நெக்ஸ்ட் ஒன். விடல் என முடியும் குறளையும் அதன் அணியையும் குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன். கண் என முடியும் குறளை காண்க. நெக்ஸ்ட் ஒன். கலைச்சொல் தருக. கலைச்சொல். இந்த கலைச்சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பின்னாடி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அதனால தான் இதை நான் காமிச்சிருக்கேன். இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இருக்கிற எல்லா கலைச்சொற்களையும் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கிறணும். பாருங்கள், அதில் மாடர்ன் லிட்ரேச்சர், அடுத்து ஹோமோகிராஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின். நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. நெக்ஸ்ட் ஒன். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இக்குறளில் வரும் அளபடிகளை எடுத்து எழுதுக. நெக்ஸ்ட் ஒன். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார், காதல் மிகு கேள்வியினான் யார்? சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன். விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. இந்த மாதிரி விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்கிறதெல்லாம் ஓரளவு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டே வாங்க. இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுறதுல அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முக்கியமான விதி. அதில் நெக்ஸ்ட் ஒன். விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரமே திருக்குறளில் அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட். எப்பொருள் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. கிளர்ந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. சரிங்களா? இதெல்லாம் லாஸ்ட் இயர்ஸ் கேட்ட கொஸ்டின் தான். நீங்கள் பகுப்பத உறுப்பிலக்கணம் அந்த மொழியோட ஆழ்வம் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 1 வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும். கொடு கோடு இயற்கை செயற்கை இந்த 2 சொற்களையும் பயன்படுத்தி ஒரே தொடரில் அமைக்கணும். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டி காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. ஓகேங்களா? அடுத்து. பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. சரிங்களா? அடுத்து. கலைச்சொல் தருக. வவல் டிஸ்கஷன். அடுத்து. காற்றின் வேகத்தை பற்றி புறநானூறு எவ்வாறு பாடுகிறது? நெக்ஸ்ட் ஒன். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. அடுத்து. கலைச்சொல் தருக. ஸ்டார்ம், டெம்பஸ்ட். அடுத்து. உவமை தொகையை விளக்குக. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை சீலை விடு வீடு.
நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் யார்? இதுவும் முக்கியமான ஒன்று. அடுத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. நெக்ஸ்ட் ஒன், வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு அமைவது எவ்வாறு? நெக்ஸ்ட் ஒன், பால் வலுவமைதியை குறித்து எழுதுக. இப்போ நம்ம ஒரு 4 லெசன்ஸ்லேருந்து ஒரு 32 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி எடுத்திருக்கோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. மோரோவர் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு நல்லா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 3 மதிப்பெண் வினாக்கள் 3 மார்க்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்து, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பெயர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. நெக்ஸ்ட் ஒன், கவிஞன் யானோர் காலக்கணிதம் என தொடங்கும் கவிஞர் கண்ணதாசனின் கவிதையில் உங்களை கவர்ந்த 3 தொடர்களை எழுதி காரணத்தை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன், உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர், நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், காற்று மாசுபடாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவும் முக்கியமான கேள்விதான். அடுத்து, சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. நெக்ஸ்ட் ஒன், கண்ணே கண்ணுறங்கு, காலையில் நீ எழும்பு, மாமழை பெய்கையிலே மாம்பூவை கண்ணுறங்கு, பாடினேன் தாலாட்டு, ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்பா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. அப்புறம், தமிழர் விருந்தோம்பலில் வாழை இலை பெரும் இடம் யாது? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவரின் கூட்டினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், மன்னன் இடைக்காடனார் புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3 மார்க்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான். அடுத்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மையையும் மற்றும் தீசொல் பேசுவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பட்டியலிடுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், மொழிபெயர்க்கவும் கொடுத்துருக்காங்க. The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start tweeting their morning melodies in percussion. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. இது லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது தமிழாக்கம் செய்யணும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு சொற்களையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது, ஏதேனும் 2 வலு அமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், அடிப்பிரளாமல் எழுதுக. அன்னை மொழியை என தொடங்கி பேரரசே என முடியும் பெருஞ்சித்திரனாரின் பாடலை எழுதுக. சரிங்களா? இந்த பாடலை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, நெடுநாளாக பார்க்க பண்ணி இருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்வதை குறித்து எழுதுக. அடுத்தது, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. இதெல்லாம் வினைமுற்றாக இருக்கிறதெல்லாம் நம்ம தொழிற்பெயராக எழுதணும். சரிங்களா? அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அடிப்பிரளாமல் எழுதுக. அதே தான்,
தென்னன் மகளை என தொடங்கி முடித்தாழ வாழ்த்துவோமே என முடியும் அன்னை மொழியை பாடல். நான் அன்னை மொழியை பாடலும் திருக்குறளும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இது விரிவான விடைகளிலையும் நெடுவினாலையும் கேட்கலாம், இதுலேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்ஸ்னால் அதுக்குண்டான மாதிரி எழுதுங்க, அதே 8 மார்க்ஸ்னால் அதுக்குண்டான தகவலை நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. நெக்ஸ்ட் ஒன், குமார் தன் தந்தை செழியன் அவர்களிடம் நூலகத்தில் உறுப்பினராக வேண்டினான். அவரும் குமாரிடம் 500 ரூபாயும் 12 எழில் நகர், பாரதி தெரு, நாமக்கல் மாவட்டம் என்ற முகவரியிட்ட அடையாளச் சான்றையும் கொடுத்தார். கிளை நூலகத்திற்கு சென்ற குமாராக தேர்வர் தன்னை கருதி கொடுக்கப்பட்ட நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக. இப்போ நூலக உறுப்பினர் படிவம்னா எப்படி ஃபில் பண்ணணும், வங்கி கணக்கு படிவம்னா எப்படி ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி படிவங்கள்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு படிவங்கள் கொடுப்பாங்க, அதை நீங்கள் நிரப்புறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து பாருங்கள், மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. நெக்ஸ்ட் ஒன், மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அடுத்து, பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவரின் கூற்றினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து, புதிதாக திறன்பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரைகள் கூறி கடிதம் ஒன்று எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், மொழிபெயர்க்கவும். தெருக்கூத்து இஸ், as its name indicates, a popular form of theatre performed in the street. It is performed by rural artists. The stories are derived from epics like Ramayana, Mahabharata and other ancient Puranas. There are more songs in the play with dialogue improvised by the artist on the spot. 15 to 20 actors with a small orchestra form a Kuthu troupe. Though the orchestra has a singer, the artists sing their own voices. Artists dress themselves with heavy costumes and bright makeup. Kuthu is very popular among rural areas. அந்த மாதிரி இதை மொழிபெயர்க்கணும். இந்த மாதிரி 2-3 பேராகிராஃபை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8 மதிப்பெண் வினாக்கள் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ 5 மார்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படிவத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நண்பனுக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடிதம் எழுதுறது, மடல் எழுதுறது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 8 மதிப்பெண் வினாக்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம குறிப்பு சட்டகம் எழுதுவோம்ல, அதுக்கான தலைப்பு எப்படியெல்லாம் இடம்பெறணும்னா, நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழி நடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூல் ஆசிரியர், இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி அதை எழுதணும். சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எழுதுகிற மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குறிப்புகளை பயன்படுத்தி சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, முன்னுரை, சாலை விதிகளை அறிவோம், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்துகளுக்கான காரணங்கள், தேவையான விழிப்புணர்வு, நம் கடமை, முடிவுரை. சரிங்களா? அடுத்து, காற்று மாசு அடைவதை போன்று நிலம் மாசு அடைவதை விவரித்து எழுதுக. அடுத்து பாருங்கள், குறிப்புகளை கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் பாருங்கள், முன்னுரை, தமிழன்னையின் அணிகலன்கள், தமிழ் சான்றோர், தமிழின் வளர்ச்சி, தமிழின் எதிர்காலம், முடிவுரை. இந்த தலைப்புகள்லாம் போட்டு நம்ம விரிவாக எழுதணும். அடுத்து, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், முன்னுரை, விசும்பின் துளியும் பசும்பொல் தலையும், காற்று மாசு, பசுமையை காப்போம், மரம் நமக்கு வரம், நில மாசு, மழைநீர், உயிர்நீர், நீர் மாசு, முடிவுரை. இக்குறிப்புகளை பயன்படுத்தி இயற்கையை காப்போம் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. சரிங்களா? பொதுவாக விரிவான விடைகளில் கட்டுரை தான் அதிகமாக வரும். அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன?
அடுத்தது, உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. அடுத்த கொஸ்டின், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் விரிவான, அதாவது 8 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த கதை, கட்டுரை, அப்புறம் அந்த கடிதம், மடல், ஆவணம், வங்கி கணக்கு படிவம், நூலக படிவம், இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் ஒரு மாடலாக எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மாடல் மாதிரி நீங்கள் வச்சு எழுதிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின்ஸு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெரி ஆல் த பெஸ்ட்.